மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. கடந்த 27ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தமிழக சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு தீர்மானம் என்பது இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கிற 1995ஆம் ஆண்டு வகுப்பு திருத்த சட்டம். அந்த சட்டம் நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமையை பாதிக்கின்ற ஒரு சட்டம். இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்டம். ஆதலால் அந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் கொண்டுவரப்பட்ட அரசினர் தீர்மானத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட தமிழக சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை கட்சிகளும் எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினோம். ஆனால் இந்திய நாட்டில் வாழ்கின்ற 32 கோடி இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சி அல்லது பிஜேபி தமிழ் மாநில தலைமை உள்பட ஆதரித்த அனுப்பி அந்த தீர்மானத்தை கிஞ்சித்து மதிக்காமல் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு நேற்று நள்ளிரவு 2 மணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூங்குகின்ற நேரம் பார்த்து இன்றைக்கு ஓட்டெடுப்பு நடத்தி 288 உறுப்பினர்கள் ஆதரவோடு நிறைவேற்றியிருக்கிறது. 232 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். 23 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை என்று தெரிகிறது. நான் கேட்கிறேன், ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்டவர்கள் இந்த தேசத்தின் பூர்வீகுடி மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த தேசத்தின் விடுதலைக்கு தன்னுடைய சொத்து பத்துகளை அள்ளி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள். இந்த தேசத்தில் கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியது எனதருமை கிறிஸ்தவர்கள். ஆக அந்த மக்களின் உணர்வுகளை பாழாக்கி அவருடைய நம்பிக்கையை பொய்யாக்கி உலக நாடுகள் அளவில் இந்தியா என்று சொன்னால் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, ஒரு மாபெரும் ஜனநாயக நாடு, ஒரு மாபெரும் மதச்சார்பின்மை நாடு என்கிற வரலாற்று பெருமை இந்தியாவிற்கு உண்டு. அந்த பெருமைகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கின்ற வகையில் சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்ற ஒரு மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்றிலிருந்து செய்து வருகிறது. மாநில உரிமைகளோடு இருந்த காஷ்மீரை 2ஆக பிரித்தது, சிஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்தது, அதுபோன்று பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தே தீர்வோம் என்று துடிப்பது, இப்படி எண்ணற்ற கொடுமையான சட்டங்களின் மூலமாக இந்த நாட்டில் வாழ்கின்ற இஸ்லாமிய மக்களை அடக்கி ஆள நினைக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களை அடக்கி ஆள நினைப்பதனூடாக இந்தியாவில் பெரும்பான்மை இந்துக்கள் மக்களை அணிதிரட்டி தொடர்ச்சியாக பெரும்பான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துணையோடு இந்த நாட்டை நாசமாக்குற மோசமான திட்டங்களும், கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி கடன்களை தள்ளுபடி செய்வதும், கார்ப்பரேட் பெரிய நிறுவனங்களுக்கு இந்திய மக்களை பாதிக்கின்ற மோசகர நாசகர திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயலை தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தேசத்தின் விடுதலைக்காக களமாடியவர்கள், வேலூர் சிப்பாய் கழகமாக இருக்கலாம் அல்லது சுதந்திர இந்தியா விடுதலை போராக இருக்கலாம், இஸ்லாமியர்களுடைய பங்கு மகத்தானது. இந்த நாட்டில் தனி மன்னராட்சியோடு வாழ்ந்த 556க்கு மேற்பட்ட சமஸ்தானங்களில் பல்வேறு எனதர்மை இஸ்லாமிய சமஸ்தானங்களும் உண்டு. தனி நாட்டு அரசுரிமையோடு வாழ்ந்த அவர்கள் இந்த இந்திய தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஏற்பாடு செய்து கொண்ட பல ஒப்பந்தங்களை தான் நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தங்கள், ஏன் அவர்கள் சிலை வைத்து வணங்குகிற பட்டேல் அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தங்கள் அனைத்தையும் குழிதோண்டி புதைத்து அந்த மக்களின் ஜனநாயக மாண்புகளை காலில் போட்டு மிதித்து சர்வாதிகார தன்மையோடு அதிகாரம் கையில் இருக்கிறது, தனி மெஜாரிட்டி கையில் இருக்கிறது என்பதற்காக இதுபோன்ற சட்டங்களை இயற்றி அந்த மக்கள், அந்த இளைய தலைமுறையினுடைய நெஞ்சங்களில் இன்றைக்கு வக்கரத்தை, கோபத்தை, கொதித்தெழுந்து போராட வருகின்ற உணர்வை ஊட்டுகிற இந்த சட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் எங்கள் சட்டைகளிலே கருப்பு பேட்ச் அணிந்து சட்டப்பேரவைக்கு இன்றைக்கு வருகின்றிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல்
இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நேரமில்லா நேரம் தொடங்கிய உடனேயே எங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மதிப்பளிக்காமல் 7 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தீர்மானத்திற்கு மதிப்பளிக்காமல் நள்ளிரவு 2 மணிக்கு இன்றைக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றியதை கண்டிக்கின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாசித்தளித்த அந்த உரையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று நன்றி சொல்லி பாராட்டுகிறேன்.